கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் பாதைகளை செம்மையாக்கும் தேவன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 முடிய வசனங்கள். முழுமனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இயந்திரமான உலகத்தில் பரபரப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்று கூட தெரியாமல் பயணிக்கிறோம். இன்று நாம் நம்முடைய பணம், வேலை, சொத்து, சொந்தம் போன்ற நம்முடைய சுயத்தை சார்ந்து நமக்கு யாரும் தேவையில்லை, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று வாழ்கிறோம். இறைவன் ஒருவன் இருப்பதையே மறந்துவிட்டோம். நாம் முழுமனதோடு ஆண்டவரை தேடும்போது, எதை செய்தாலும் அவரை மனதில் வைத்து செய்யும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை சரியாக நடத்துவார். எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்பது 24 மணி நேரமும் நம்முடைய ஜெப அறையிலேயே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மாறாக எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை இறைவனுடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து செய்ய வேண்டும். சாதாரணமாக ஒரு உணவை சாப்பிடும் வேளையாக இருந்தாலும் சரி, இறைவா, இன்று எத்தனையோ பேருக்கு இந்த உணவு இல்லை, ஆனால் நீர் எனக்கு கொடுத்த இந்த உணவிற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும். இதே போன்று இறைவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்துள்ளார். அவை எல்லாவற்றையும் நினைத்து நன்றியோடு நாம் செயல்பட வேண்டும். மேலும் நாம் எந்த செயல் செய்தாலும் அதை ஆண்டவரை மனதில் வைத்து செயல்படும் போது அவர் நம்முடைய செயல்களையும் வெற்றியான பாதையிலே வழிநடத்துவார். நம்முடைய இருளான பாவ வாழ்க்கையை விலக்கி நம்மை ஒளியாகிய வெளிச்சத்திற்கு அழைத்து செல்வார். அதற்காக இறைவா, நான் எல்லா சூழ்நிலையிலும் உம்மையே முழு மனதோடு நம்ப வேண்டும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.